மாத்திரமல்ல, அல்லாஹ் செய்த மாபெரும் அருள் என்ன தெரியுமா? இன்று உலகத்திலே என்னென்ன நவீன கண்டுபிடிப்புகள் இருக்கின்றனவோ அவைகளை நாம் நன்மையின் பக்கமாக இயக்கினோம் என்றால் அதனூடாக இன்று உலகத்திலே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் அடைந்து கொண்டிருப்பதை காணுகின்றோம். அதிலே ஒன்றுதான் இன்று மீடியாக்கள். இப்போ இந்த மீடியாக்கள்ல நாம் பேசுகின்ற இந்த பேச்சுக்கள் ஃபேஸ்புக் வாயிலாக முழு உலகத்துக்கும் போய் சேர்ந்து கொண்டிருக்கின்றது. முழு உலகத்து மக்களும் இந்த செய்திகளை இன்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அதனால நம்முடைய கையில் இருக்கின்ற இந்த மொபைல் போனை நாம் நன்மையான வழியிலே பயன்படுத்தினோம் என்று சொன்னால் மார்க்கத்தை படிப்பதற்கு மிக இலகுவான ஒரு வழியாக அல்லாஹ் இந்த மொபைல் போனை நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றான். இது ஒரு நியமத்து. அதாவது ஒரு நவீன கண்டுபிடிப்பை நன்மையான வழியிலே நாம் பயன்படுத்தினால் அது நமக்கு ஒரு நியமத்தாக இருக்கின்றது. அதை பாவமான வழியிலே பயன்படுத்தினால்தான் அது நமக்கு தண்டனைக்குரிய ஒன்றாக, நமக்கு பாவமா அல்லாஹ்விடத்திலே நாம் விசாரணைக்குரியதாக அது ஆகிவிடப் போகின்றது. அதனால் இதை நாம் நன்மையான வழியிலே பயன்படுத்துவதன் ஊடாக நாம் இதனூடாக நன்மை அடைகின்றோம். அது மாத்திரமல்ல, நமக்கு கிடைத்த ஒரு செய்தியை நாம் பிறருக்கு எட்டி வைப்பது என்பது கடந்த காலத்தில் எப்படி அது சாத்தியப்பட்டது என்று சொன்னால், அவர்களுடைய இந்த பதிவிலே, அவர்களுடைய அந்த சிந்தனையிலே எந்த அளவுக்கு பதிவாகின்றதோ அந்த பதிவிலிருந்து அவருடைய நினைவுக்கு வருகின்றவைகளை மாத்திரம்தான் அன்று சொல்லக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன்று அப்படி அல்ல. ஒருவர் ஒரு பிரச்சாரத்தை செய்தால், ஒரு உபதேசத்தை செய்தால், ஒரு பயான் செய்தால் அதனை 100% மற்றவர்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வசதியை அல்லாஹ் இன்று வைத்திருக்கின்றான். இதோ இது பதியப்படுகின்றது. பதியப்படக்கூடிய இந்த செய்தி நம்முடைய மொபைலுக்கு வந்துவிட்டால், நம்முடைய ஃபேஸ்புக்கு வந்துவிட்டால், அல்லது நம்முடைய யூடியூபுக்கு வந்துவிட்டால் அதை நாம் விரும்புகின்றவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுகின்றோம். அதை நாம் 100 பேரோ 1000 பேரோ 10,000 பேரோ நாம் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணினாலும் அத்தனை பேருக்கும் போய் சேரும்போது ஒரு சொல் மாற்றம் இல்லாமல் அது அப்படியே போய் சேருகின்ற அளவுக்கு இன்று ஒரு வாய்ப்பையும் வசதியையும் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். இது மிகப்பெரிய ஒரு அருள். அதனால இன்று ஜாஹிலியத்தான அமைப்பிலே இந்த மொபைல் போன்களை, இந்த ஃபேஸ்புக்குகளை, இந்த யூடியூபுகளை நாம் பயன்படுத்துவதற்கு பதிலாக நன்மையின் வழியிலே நாம் இதை பயன்படுத்தினோம் என்றால் இதனூடாக பிரச்சாரத்தை செய்ய முடியும். உலமாக்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரண மனிதர்கள், சாதாரணமாக படித்தவர்களும் கூட இப்படியான செய்திகளை அவர்கள் தமக்கு தெரிந்த தம்முடைய குடும்பம், தம்முடைய நண்பர்கள், தமக்கு அறிமுகமானவர்கள், அறிமுகமானவர்களுக்கு அறிமுகமானவர்கள் என்று யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் இந்த செய்திகளை அனுப்பி அவர்களெல்லாம் பார்க்க செய்து அவர்களெல்லாம் நேர்வழி பெறக்கூடியதாக இன்று ஆக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்படியான ஒரு நியமத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அதனால நாம் மார்க்கத்தை எந்த அளவுக்கு பின்பற்றுகின்றோமோ அதே அளவு நாம் பிறருக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஹஜ்ஜின் போது அவர்கள் என்ன சொன்னார்கள்? லியுபல்லிக ஷாஹிது மின்குமுல் காயிப. இங்கு வந்திருப்போர், இங்கு வராதவர்களுக்கு இந்த செய்தியை எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் அல்லவா? இது அந்த சந்தர்ப்பத்துக்கு மட்டுமே சொன்ன ஒரு செய்தி அல்ல. இந்த செய்தியுடைய விளக்கம் என்ன தெரியுமா? யார் யாரெல்லாம் எந்த இடத்திலெல்லாம் மார்க்க உபதேசங்களை கேட்க செல்கின்றார்களோ அந்த இடத்தில் சொல்லப்படுகின்ற செய்திகளை அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த இடத்துக்கு வராத பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை இது பொதுவாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அன்று ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்தில் மட்டுமே சொல்லப்பட்ட ஒன்றல்ல. நாம் இன்று ஒரு பயானுக்கு வருகிறோமா, இந்த செய்தியை நாம் பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அடுத்த மாதம் ஒரு பயானுக்கு வேண்டும், அடுத்த வாரம் ஒரு பயானுக்கு வருகிறோமா, அதை நாம் பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இன்னும் 2 நாளையிலே ஒரு ஜும்மா நடைபெறுகின்றது, ஒரு குத்துபாவை கேட்கிறோமா, அந்த செய்தியை நாம் பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இப்படி நமக்கு தெரிந்த சத்தியத்தை நாம் பிறருக்கு எந்த நேரமும் போதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடியதாகத்தான் நபிகளாருடைய அந்த செய்தி இருந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே,